ஹாய். டாக்டர் பூங்கொடி பாலா பேசுறேன். முக்கியமான விஷயம், அவங்க ஹெல்ப் பண்ணலாட்டியும் பரவால்ல, சில சமயம் வந்து டிமோட்டிவேட் பண்ணாம இருக்கணும். இப்ப "ஏன் நீ வீட்ல தானே சும்மா தானே இருக்க. நீ ஒருத்தியே பார்த்துக்க முடியாதா? ஏன் நாங்கலாம் அந்த காலத்துல குழந்தைய வளர்த்தலையா?" அப்படின்னு நெறைய பேசுறப்ப யங் மதர்ஸ் வந்து ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. ஏன்னா, இந்த காலத்து யங் மதர்ஸ் கரியர்லயும் சரி, மத்த விஷயங்கள்லயும் சரி, ஈக்குவலா பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. எஸ்பெஷலி ஒரு லேடீஸ்க்கு ஒரு ஒரு டெலிவரி ஆகுதுன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு 1 ஆர் 2 இயர்ஸ் பிரேக் வரத்தான் போகுது. இன்க்ளூடிங் பர்சனலா எனக்கே 4 இயர்ஸ் பிரேக் இருந்துச்சு. என்னோட 2 குழந்தைகள் இருக்கிறப்ப. ஸோ அந்த இடத்துல நான் பிரேக் குடுத்து தான் தீரணும். ஸோ அப்ப லேடீஸ் கரியருக்கு பிரேக் குடுக்கிறத ஃபேமிலி அப்ரிஷியேட் பண்ணணும். எஸ்பெஷலி பார்ட்னர், ஹஸ்பண்ட் கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணணும். ஆ நெறைய டைம்ல நெறைய சமயங்கள்ல என்ன ஆகுது அப்டின்னா, ஒரு மேல் அவங்களோட கேரியர்ல கன்டின்யூ பண்ணிட்டே இருக்காங்க. பட் அதே ஃபீமேல் வந்து டெலிவரினால கொஞ்சம் பிரேக் ஆகுது. அதுக்கப்புறம் குழந்தைய வளர்த்துறப்ப பிரேக் ஆகுது. அது இனிஷியலா ஒரு கட்டாயத்துல பண்ணிடுறாங்க. பட் லேட்டரா ஒரு 40, 45 இயர்ஸ்ல எனக்கு கவுன்சிலிங்க்கு வர நெறைய மிடில் ஏஜ் விமன் சொல்ற விஷயம் என்னன்னா, நான் கரியர மிஸ் பண்ணிட்டேன். ஆ என் ஹஸ்பண்ட் அளவுக்கு, இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு என்னால கரியர்ல போக முடியலங்கிறது. ஸோ பின்னாடி அவங்க யோசிச்சு பார்க்குறப்ப, அவங்க பண்ண அந்த மதர்ஹுட்டே அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லாம போயிடுது. அதுக்கு முக்கியமான காரணம், நம்ம வீட்ல இருக்கிறவங்க சப்போர்ட் பண்றது இல்ல. ஸோ லேடீஸ் பிரேக் எடுத்து தான் தீரணும். குழந்தைய பார்த்து தான் தீரணும். ஏன்னா, குழந்தைகளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணா மட்டும் தான் அந்த அட்டாச்மெண்ட் பாண்டு கிடைக்கும். அது ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா பின்னாடி வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப நம்ம வீட்ல இருக்கிற ஹஸ்பண்டோ, பார்ட்னரோ, மத்தவங்களோ அந்த லேடீஸ் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, குழந்தைய வளர்த்துறாங்க, இவ்ளோ தூரம் அவங்களோட கரியர் சாக்ரிஃபைஸ் பண்றாங்கன்னா, தயவு செஞ்சு அத அப்ரிஷியேட் பண்ணுங்க. அஸ் அ ஃபேமிலியா நீங்க குரோ ஆகணுமே ஒழிய, ஒரு பெர்சனா நீங்க எவ்ளோ தான் சாதிச்சு, எவ்ளோ பெரிய லெவல்ல போனாலும், எங்க ஃபேமிலில பிரச்சனை இருந்தது. இப்போ மதர் வந்து ஹேப்பியா இல்லன்னா, குழந்தையும் ஹேப்பியா வளர்த்த முடியாது. நெறைய இஷ்யூஸ் வரும்.